முன்னணி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மூன்றாவதா ஒரு திருமணம் பண்ணாரு மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் கூட. இந்த திருமணத்துல இளையராஜாவோ இல்ல இவருடைய சகோதரர்களோ யாருமே கலந்துக்கல. பவதாரணி மட்டும்தான் கலந்துட்டு இருந்தாங்க. இந்த திருமணம் குறித்து ஒரு பெரிய மெசேஜ் கூட வந்து அவங்களோட ஃபேஸ்புக் வலைத்தளத்துல போட்டிருந்தாங்க. இந்த திருமணம் இளையராஜாக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற கருத்தும் வந்து நிலவிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இளையராஜா ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவருடைய வீட்லயே மூகாம்பிகை அம்மன் கோவில் வந்து கட்டி அதுக்கு டெய்லியும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்தாக்கா அந்த சடங்கு எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் ஏற்படும் அப்படின்றதுனால அவர் இப்போ புதுசா வாங்கியிருக்கிற 2 வீட்டில் ஒரு வீட்டில் வந்து தங்கிக்க சொல்லி நம்ம யுவன் சங்கர் ராஜா கிட்ட சொல்லியிருக்காராம். சென்னை சாலை கிராமத்துல தான் அந்த வீடு இருக்கு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜாவையும் அவருடைய மனைவியையும் இளையராஜா 2 பேருக்கும் 10 பவுண்ட்ல செயின் போட்டு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காராம். ஸோ இது மூலமா யுவன் சங்கர் ராஜாக்கும் இளையராஜாக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இருந்தாலும் இளையராஜாவோட வீட்டுக்கு அவங்க 2 பேரையும் வரவழைக்கல. அவர் புதுசா வாங்கியிருக்கிற வீட்டில் தான் அவங்க 2 பேரையும் குடி வச்சிருக்காரு.